நீங்கள் வந்து இருக்கிறது கேஜே ராக். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஃபுல் வீடியோ இதுதான் கைஸ். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம கூட வந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்கள் ஜோக்கர் கிங் தான். நான் தான் இன்வைட் பண்ணேன். அவர் என் கூட நிறைய வாட்டி ப்ளே பண்ணியிருக்காரு. அதனால நம்ம இப்போ ப்ளே பண்ணலாமா? நான் நேற்று சொன்ன மாதிரி அப்பார்ட்மெண்ட் தான் விளையாட போகிறேன். நீங்கள் எப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் தள்ளுற பாருங்கள், இங்கே மொத்தம் 4 இது இருக்குது. அதில் நம்ம இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாஸ்பிட்டல், இது ஸ்கூலு கைஸ். இது வந்து இப்போ என்னன்னு தெரில, டக்குன்னு எனக்கு இதாகுது கைஸ். நம்ம இப்போ என் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுக்கலாம் கைஸ். உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு மேப்பை காட்டுறேன். கைஸ் இங்கே வந்து நம்ம பொருளெலாம் வாங்கிக்கலாம் ஏதாவது தேவைன்னா. இதுதான் கைஸ் மார்க்கெட், இங்கே வாங்கிக்கலாம். இங்கே தான் கைஸ் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் பிளேஸு. இது பார்க்க அப்படியே வச்சஸ்லாம் ஒரு ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்கலாம், ஆனால் இது ஃப்ரீ ஃபயர் இல்லை கைஸ். இந்த கேமோட இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போயிட்டு இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிக்கும், ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு தரேன். நான் ஃபஸ்ட்டு மேட்சுக்குள்ளே போயிடுறேன் கைஸ். அப்புறம் வந்து நம்ம ஜோக்கர் கிங்கை கூப்பிட்டுக்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிஆர் மேலே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 13 செகண்ட்ஸாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் கைஸ். அவ்வளோதான், நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கைஸ் இந்த மாதிரி உள்ளுக்கு போனோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கைஸ் வந்த உடனே ஒருத்தங்க அத்தனையா கைஸ் என்னன்னு தெரில, நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி வந்தால் நீங்கள் வெளியே தான் வந்தாகணும், வேறு வழியே இல்லை. இல்லாட்டி இப்படி டேக் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கும். நம்ம வந்து இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்கிறேன், ஹலோ ஜோக்கர் ப்ரோ கேட்குதா? ப்ரோ கேட்குது ப்ரோ. ப்ரோ நான் சொல்கிறது அப்படியே போடுங்க ப்ரோ. QB எல்லாமே கேபிட்டலில் போடுங்க ப்ரோ. QB TENY அவ்வளோதானா ப்ரோ? ஓகே ப்ரோ போடுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் வருது ப்ரோ கைஸ். அப்போ வந்து இந்த மேப் வந்து அவருக்கு ஒர்க் ஆகணும்னு அர்த்தம் கைஸ். அப்போ நம்ம வெளியே தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை கைஸ். வெளியே எப்படி வந்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஆடு பார்க்க சொல்லும். ஆனால் எனக்கு நான் இப்போ புதுசாக வந்தாலும் எனக்கு ஆடு வேணான்னு பார்க்கவே தேவையில்லை கைஸ். இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டில் இருந்தீங்கன்னா அப்படி கொடுக்கலாம். உங்கள் கூட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கணும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே விளங்க மாட்டேங்குது கைஸ், எல்லாம் லோடிங்லேயே இருக்குது. இது ஏன் அப்படி பண்ணுன்னு தெரில, ஏதாவது ப்ராப்ளமானு கூட ஒழுங்காக தெரியல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆடு வந்துருச்சு. அப்புறம் நான் இப்போ வந்து ஆன்லைனில் நீங்கள் லோக்கலில் போட்டுக்கலாம். நான் இப்போ ஆன்லைனில் போட்டு கிரியேட் கொடுத்து இதான் கைஸ் நீங்கள் கேட்ட அப்பார்ட்மெண்ட்டு. இதில் மொத்தம் 5 மேப் இருக்குது. அதில் 1 மட்டும் அன்லாக் இருக்கும். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு காயின் தேவைப்படுது. அதுக்கு நீங்கள் ரீடியம் போடணும். இதோ 4 மேப் இன்னும் ஓப்பனில் இருக்குது. நம்ம இப்போ போகிறது அப்பார்ட்மெண்ட் தான். அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ நம்ம 2 பேர் போட்டுக்கலாம். ஓகே கைஸ் இப்போ போய்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்படி கிரியேட் கொடுத்தீங்கன்னா இப்போ உள்ளுக்கு போகும். என் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு, எனக்கு கொஞ்சம் காஃப் இருந்துருக்கு. அதனால உங்களுக்கு நாங்கள் தயவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஜோக்கர் ப்ரோ கூப்பிடலாம். ப்ரோ ஜோக்கர் ப்ரோ கேட்குதா? கேட்குது ப்ரோ. ப்ரோ இப்போ நான் சொல்கிறத போடுங்க ப்ரோ. KL YS ZH அவ்வளோதான் ப்ரோ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு இப்போ உள்ளுக்கு வருவார். கைஸ் இது வந்து நம்ம வந்து பேசிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட. இதுதான் கைஸ் ஒரு கேமரா, இதை வச்சு தான் கைஸ் அண்ணாமலை கண்டுபிடிக்க முடியும் கைஸ். இப்படி இருந்தால் நம்ம ஃப்ரெண்டு உள்ளே வந்துட்டாரும் அர்த்தம் கைஸ். உங்கள் கேஜே ராக் நான் காட்டுறேன்.
இங்கே பாருங்கள் கைஸ், இதுதான் உங்கள் ஜோக்கர் கிங் கைஸ். நீங்கள் இப்படி உங்களுக்கு வந்தால் இப்படி நீங்கள் வெளியே போகணும்னு அர்த்தம் கைஸ். இங்கே வந்து என்னென்னா இது ஒரு அனாமலி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட் நான் லிஃப்ட்டில் வந்து எல்லாத்தையுமே காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேல் அதாவது ஃபஸ்ட்டாக இருக்கிற பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன போட்டுக்குன்னா ப்ரெஸ் அப் தென் ஃபைண்ட் அனாமலி அப்படின்னா அனாமலி இருக்குன்னு அர்த்தம் கைஸ். அதே கீழே இருக்கிறத கொடுத்தீங்கன்னா ப்ரெஸ் டவுன் தென் நோ அனாமலி அப்படின்னா அனாமலி இல்லைன்னு அர்த்தம் கைஸ். இதில் வந்து அனாமலி கண்டுபிடிக்கணும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசமாக தான் நம்ம கண்டுபிடிச்சி தான் கைஸ் அனாமலி கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. நான் வேணால் போய் அனாமலி இல்லைன்னு கொடுத்துடலாமா கைஸ் ஃபஸ்ட் எடுத்தோன்னே? வாங்க கைஸ் போய் பார்ப்போம், ஃபஸ்ட்டு கொடுத்து பார்ப்போம் கைஸ். ப்ரோ 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 கைஸ் கொஞ்சம் ஜஸ்ட் ஆகி போச்சு கைஸ். கைஸ் ராங்குன்னு நினைக்கிறேன் கைஸ், அனாமலி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே அப்படி தான் சைடில் காமிச்சாங்க கைஸ். நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து 8th ஃப்ளோர் வர மாதிரி விட்ருவாங்க கைஸ். கொஞ்சம் எதுக்கும் பார்த்துருங்க ப்ரோ. ப்ரோ இங்கே என்னமோ வித்தியாசமாக தெரியுது ப்ரோ. ப்ரோ அனாமலி ப்ரோ டக்கு கைஸ். கைஸ் ஒரு அனாமலி இருக்குது, அனாமலி கொடுக்கணும். அது டக்குன்னு கொடுக்கணும்னா அது நம்ம ஃப்ளோருக்குள்ளேயே வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும் கைஸ். இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கோஸ்ட் இல்லை, 8 கோஸ்ட் இருக்குது கைஸ். கரெக்ட் தான் கைஸ். கைஸ் லிஃப்ட்டு போது நம்ம வெளியவே நின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோஸ்ட் வந்து கிடைக்கும் கைஸ். அதை நம்ம மூஞ்சா பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் செய்ய நினைப்பீங்க கைஸ். அது ஓல்டு ஒரு கிராணி மாதிரியே இருக்கும் கைஸ். கைஸ் யாரும் கதவெல்லாம் தட்டுறாங்க கைஸ். ஐயோ ப்ரோ எங்கே ப்ரோ இருக்கீங்க? ப்ரோ நான் லெஃப்ட் சைடில் இப்போ ரைட் சைடில் ப்ரோ வந்துட்டேன் பின்னாடி. வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. கைஸ் நம்ம இப்போ அனாமலி இல்லைன்னு கொடுக்கலாம், பார்ப்போம். ப்ரோ உள்ளே வாங்க ப்ரோ. ப்ரோ வரேன் ப்ரோ. ப்ரோ ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. அனாமலி இல்லைன்னே கொடுப்போம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ராங்காக கொடுத்துரும் அர்த்தம் கைஸ். கைஸ் இப்படி தான் கைஸ் இந்த மேட்ச்சை முடிக்கணும் கைஸ். 6th ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். எதுக்கு கொஞ்சம் பார்த்து ப்ரோ. நீங்கள் லெஃப்ட்டில் போகும்போது நான் ரைட்டில் வரேன். ஓகே ப்ரோ. கைஸ் எதுக்கும் ரொம்ப சேஃபாக இருங்க. ப்ரோ அனாமலி அனாமலியா இல்லை ப்ரோ. ப்ரோ எதுக்கும் சேஃபாகவே போங்க ப்ரோ. இப்போ ப்ரோ ப்ரோ கைஸ் வருது இல்லை ஆய் வருது கைஸ். அவன் இந்த சாக்கு மண்டையை பிடிச்சிட்டான் கைஸ். இதை வந்தான் கைஸ். ப்ரோ ப்ரோ ஓடிடுங்க ப்ரோ. ப்ரோ அனாமலி ப்ரோ அனாமலி கொடுத்துருங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் வரலையா? ப்ரோ நான் செத்துட்டேன் ப்ரோ. அந்த சாக்கு மண்டையை வெட்டிட்டியான் ஒரே வெட்டா. ப்ரோ இப்போ நான் மட்டும் எப்படி ப்ரோ தனியாக விளாடுறது? ப்ரோ கைஸ் நம்மளைய போட்டாங்க கைஸ். நம்ம டீம்கிட்ட மெடிக்கேட் இருந்தால் வந்து காப்பாற்றலாம் கைஸ். ஆனால் இந்த இதில் மெடிக்கேட் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ டோரை மூட சொல்லுங்கடா கைஸ். இது செத்தோம். இந்த ரெட் கலரில் ஈபி கொஞ்சம் நம்ம சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரியே ஒரு இது வரும் கைஸ். நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ நான் தனியாக விளாட பயமாக இருக்குது ப்ரோ. ப்ரோ கரெக்டாக ப்ரோ கைஸ் நான் சொன்னேன் சொர்க்கம் இதுதான். இது எட்டுன்னு வருது ப்ரோ. நீங்கள் கைஸ் இப்போ உங்கள் ஜோக்கருக்கு மேலே தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இந்த கண்ணை கொடுத்தீங்கன்னா அவர் எங்கே போயிருக்காரோ அங்கேயே போயிடலாம் கைஸ். ஏனுங்க அவர் வெளியே வந்தாருன்னா அப்படியே உள்ளுக்கு போயிடலாம். நீங்கள் வரணுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நீங்கள் லெஃப்ட் விட்டு லைட்டாக வெளியே போனீங்கன்னா வந்துடும் உங்ககிட்ட. ப்ரோ வந்தாச்சு ப்ரோ வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. கொடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ கொடுக்குறது இருக்கா இல்லையா? இருங்க ப்ரோ நான் பார்த்துட்டு வரேன் கைஸ். நீங்கள் எப்படி ஒரு இதில் வந்து 5 பேர் விளாட்லாம் கைஸ். இது ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். இதில் வந்து நம்ம ஒருத்தர் வந்து நீங்கள் இந்த மாதிரி கோஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா நம்மளே ஒருத்தர் அங்கே எல்லாரையுமே அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம மட்டும் போய் தேடிட்டு வர மாதிரி இருக்கும் கைஸ். ப்ரோ 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 அனாமலி இல்லைன்னு தப்பாக கொடுத்துட்டேன் ப்ரோ. கைஸ் நான் சொல்ல அவர் அவசரமாக கொடுத்துட்டாரு. ஆனால் என்னென்னா அனாமலி இருக்குது, அவர் அனாமலி இல்லைன்னு கொடுத்துட்டாரு. வேறு வழியே இல்லை, ஃபஸ்ட்டு இருந்து தான் மேட்ச் போடணும் போல் கைஸ். வேறு வழியில் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து மேட்ச்சில் வரோம். ப்ரோ லைட்டாக வெளியே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நானே வெளியே வந்துட்டேன் கைஸ். அப்புறம் நாங்கள் இன்னொரு இது க்ரியேட் பண்ணோம்.
ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ZK ZK CA LB. கைஸ் இப்படி தான் கைஸ் நம்ம உங்கள் ஃப்ரெண்டோட இதுக்கு போகணுன்னா நீங்கள் இப்படி தான் கைஸ் போடணும். கைஸ் நான் 2 பேர் தான் கொடுத்துருக்கேன், அதனால் நம்ம 2 பேர் தான். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் 5 பேர் போடலாம். கைஸ் இதில் மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து ப்ரோ வாங்க ப்ரோ. ப்ரோ ஃபஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தோடனே என்ன குடிக்கிறீங்க அண்ணாமலை இல்லைன்னு கொடுத்து பாருங்கள். ஸோ ஐயோ கைஸ் இன்றைக்கின்னு பார்த்து எதுவுமே வழங்க மாட்டேங்குங்க கைஸ். நம்ம இப்போயே 8 ஃப்ளோர் தான் கைஸ் இருப்போம். இப்போயாச்சும் அண்ணாமலை இருக்குன்னு கொடுத்து பார்ப்போம். கைஸ் நீங்கள் தவறி லிஃப்ட் மூலமாக வெளியே போயிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போன மாதிரி தான். எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. கைஸ் எதை கொடுத்தாலும் தப்புன்றாங்களே. அண்ணாமலை இருக்குன்னு தான் கைஸ் அப்போ கொடுக்கணும். ஏன்னா 7th தான் வரணும். கரெக்டு தான் கைஸ். 8th கொடுத்தே கொல்ல போகிறானுங்க கைஸ். கைஸ் ரொம்ப சோதிக்கிறாங்க கைஸ். நாங்கள் என்ன தான் கைஸ் பண்ணுறது? அண்ணாமலை இல்லைன்னாலும் இங்கே தான் விட்றானுங்க. அண்ணாமலை இருக்குன்னு கொடுத்தாலும் இங்கே தான் விட்றானுங்க. வெளியே போய் ஜெயிக்கிட்டே வந்துடுறாங்க. சரி வாங்க கைஸ் போய் தேடுவோம். ஜோக்கர் ப்ரோ நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக போன மேட்ச் மாதிரி அடி வாங்காமல் பார்க்குறேன் நான். போன மேட்ச் நீங்கள் தானே ப்ரோ அடி வாங்குவீங்க லைட்டாக ப்ரோ, அப்படி தான் கொஞ்சம் அவசரம் கைஸ். நீங்கள் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிற நிற்கக்கூடாது, அதை டக்குன்னு பார்த்துட்டு ஓடணும். ப்ரோ நீங்கள் எங்கே ப்ரோ இருக்கீங்க? பின்னாடியே தான் வந்துட்டுருக்கேன். பின்னாடியா கைஸ்? உங்களுக்கு பின்னாடி யாராவது இருக்காங்க தெரியுது ப்ரோ. நான் எங்கேயோ வந்துட்டேன் ப்ரோ. அண்ணாமலை இல்லைன்னே கொடுப்போம். கைஸ் இப்போயாச்சும் பார்ப்போம். 7th ஃப்ளோர் போகணும்னா நம்ம ஜோக்கர் ப்ரோ சொல்கிறாரு. ஓகே ப்ரோ இப்போ தான் ப்ரோ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். இப்போ இருந்தால் கோஸ்டோட ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ப்ரோ நான் ரைட்டு போகிறேன், நீங்கள் லெஃப்ட்டு போங்க. ப்ரோ போங்க ப்ரோ, பின்னாடி தான் ப்ரோ வருவேன். அப்போ என்கிட்ட அடி வாங்க போகிறது நீங்கள் கன்ஃபார்ம். ப்ரோ பின்னாடி எதுவுமே இல்லை. ஏன் ப்ரோ நீ வேறு பயமுறுத்துற? பின்னாடி எதுவுமே இல்லைனா ஏன் ப்ரோ நீ வேறு? நீங்கள் கேமராலாம் வச்சுருக்காங்க ப்ரோ. ஏதாவது புதுசாக தெரிஞ்சால் வந்து எடுத்து போடுவோம். கைஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது அண்ணாமலை இருக்கா? 7th ஃப்ளோர் வர்றப்ப 8th ஃப்ளோர் வரவே கூடாதுல்ல ப்ரோ. அதுவே ஒரு அண்ணாமலையாக இருக்கலாம் ப்ரோ என்னன்னு கொடுக்கலாம்? இது வேணா கொடு. 7th. ஐயோ கைஸ் சோதிக்கிறாங்க. பிளட் அண்ணாமலை பிளட்டா கைஸ்? இவங்க 8th ஃப்ளோர்லேயே கொள்றாங்க. அண்ணாமலை இருக்குன்னு கொடுப்போம். சும்மா இப்படி வெளியே போயிட்டு இப்படி உள்ளுக்கு வந்து கொடுக்கலாம். கைஸ் இவங்க நிமிஷம்னால தாங்க முடியல. இவர் பாருங்க கேமரா வச்சு பார்க்குறாரு, நம்மளும் பார்ப்போம். ஸோ கைஸ் அண்ணாமலை இருக்குன்னு கொடுத்தாலும் இல்லைன்றாங்க. ப்ரோ நீயே ஏதாவது கொடு ப்ரோ. நான் கொடுத்தா எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. கைஸ் இப்போ இருந்து அக்யூரேட்டாக செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இனிமேல் ப்ரோ வாங்க ப்ரோ, வெளியே வாங்க ப்ரோ, பயப்படாதீங்க ப்ரோ. அப்பப்பா ஏன்டா கைஸ் ஒரு அண்ணாமலை இருக்கு. ஒன்றும் இல்லை கைஸ் அவசரப்பட்டு அவர் வெளியே நின்றுட்டுருக்காரு கைஸ். பைத்தியம் கொஞ்சம் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ணியிருக்கலாம்லடா கைஸ். அவர் அவசரப்பட்டார். ப்ரோ ப்ரோ உள்ளவா ப்ரோ, டக்குன்னு உள்ளவா ப்ரோ. கைஸ் கைஸ் உங்கள் ஜோக்கருக்கு இங்கே ஒரே நிமிஷத்தில் பயந்துட்டார் கைஸ். ஒரு சின்னதாக ஒரு
பேய் வந்துருச்சு கீழே வந்தது நம்ம தப்புதான்டா. கைஸ். நாங்கள் கொஞ்சம் பிளேஸை மாற்றணும் கைஸ். இப்போ கன்ஃபார்ம் அனாமலி இருக்குது. கன்ஃபார்ம் அனாமலி இருக்குது. டக்குன்னு அனாமலி இருக்குன்னு கொடுங்க. டக்குன்னு கொடுங்க ப்ரோ. ப்ரோ கொடுக்க முடியல ப்ரோ. கொடுத்துட்டேன். போகுதுடா. கைஸ் நீ டக்குன்னு ஏதோ ஒரு கோஸ்ட் வந்து பிடிச்சிருச்சு கைஸ். நம்ம ஜோக்கர் கிங் தான் நம்மளை ரிவே பண்ணிருக்காரு ப்ரோ. கொஞ்சம் நல்லா டக்குன்னு பண்ணுங்க. 0 மெடிக்கெட்டு கைஸ். அவ்வளோதான், மெடிக்கேட் தீர்ந்துச்சு. இதெல்லாம் இந்த பேய் இருக்குங்க கைஸ். வந்துருச்சு கைஸ் அவரை பிடிச்சிருச்சு கைஸ். என்கிட்ட ஒரு மெடிக்கேட் இருந்தாலும் அவங்க ரிவே பண்ணுறாங்க கைஸ். ஸோ கைஸ் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். அவர் கீழே போயிட்டாரு. இல்லை ப்ரோ, நீங்கள் ரொம்ப கீழே போயிட்டீங்க. நான் 8th ஃப்ளோர் வந்துட்டேன் ப்ரோ. நான் மட்டும்தான் இங்கே பாரு. இல்லை ப்ரோ, நீங்கள் கோஸ்ட்டாக மாறிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் என்னன்னு தெரில, அவர் எங்கே போனாருன்னே தெரில. ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷனாக காணாமல் போயிட்டாரு கைஸ். இப்போ ஒரு கோஸ்ட் வருது கைஸ். இப்போ பாருங்களேன் கைஸ். இங்கே பாருங்க கைஸ். நம்ம ஜோக்கர் கிங் டெத் ஆகிட்டாரு. அவர் சோலி முடிஞ்சு. அவர் நம்ம கூட இப்போ கோஸ்ட்டாக சுற்றிட்டு இருப்பாரு கைஸ். ஆனால் அந்த இப்போ ஒரு மேலே பறந்துச்சு பாருங்க, அது வந்து அப்பப்போ டெலப்போர்ட்டார் ஆகும். நம்ம ஜோக்கர் கிங் கூட அப்போ தான் அதான் பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ இவங்க நிமிஷம்னால தாங்கவே முடியல கைஸ். சத்தியமாக முடியல. வெளியே போக பயமாக இருக்குது கைஸ். வெளியே போனால் இப்படி அடி வாங்குறது கன்ஃபார்ம்ன்றாங்க. கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா? லைவ் போடலாமான்னு பார்க்குறேன். நீங்கள் கமெண்டில் லைவ் போடலான்னு சொன்னீங்கன்னா போடலாம். எப்படி இருக்கீங்க? நான் தான் அது முன்னாடி எந்த டைமும் இல்லை, தைரியமாக போங்க. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக செக் பண்ணுறேன் ப்ரோ. எதுவுமே இல்லை ப்ரோ. தைரியமாக போங்க ப்ரோ. கைஸ் நம்மளுக்கு வந்து எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து நம்ம எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியும். அவர் வந்து இப்போ அவரும் ஒரு கோஸ்ட்டாக மாறிட்டார். ஓட தான் முடியல, என்ன பண்ணுறது ப்ரோ? அதான் அனாமலி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஒன்றுமே இல்லை ப்ரோ. அனாமலி இல்லைன்னு கொடுங்க. இல்லைன்னு கொடுக்கலாம் அவர் சொன்ன மாதிரியே ப்ரோ. அனாமலி இருக்குன்னு வருது ப்ரோ. டோரில் இருந்துருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்க கைஸ்? நீங்கள் எதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். கைஸ் இப்போ கன்ஃபார்ம் அனாமலி இருக்குது. தெரியுது. கைஸ் அனாமலி இருக்குன்னு கொடுக்குறேன். அனாமலி இல்லை. இருக்கு ப்ரோ கரெக்டாக ஒரு பேய் வந்துட்டு இருக்கு ப்ரோ. அந்த கிழங்கு பேய். கைஸ் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோஸ்ட் வந்து அது அனாமலி இல்லை கைஸ். ரூமில் அந்த சிஸ்டமில் ஏதாவது மாறி இருந்தால் தான் கைஸ். அதுதான் கைஸ் அனாமலி. அனாமலி இல்லைன்னு தானே கொடுத்துருக்கணும். அனாமலி இல்லைன்னு தான் கைஸ் கொடுத்துருக்கணும். இப்போ நல்லா பாரு கைஸ். நீங்கள் வர்றீங்களா இல்லையோ நம்ம விட்டுட்டு போயிடலாம் வர. கைஸ் நீங்கள் என் கூட வரணுன்னா நான் உங்களுக்கு பார்ட் 2 உங்களுக்கு நான் தர்றேன். அப்போ அங்கே வந்துடுங்க. ஓகே கைஸ், ரொம்ப நாள் டைம் போயிடுச்சு. பாய். டாட்டா பை சொல்லிட்டேன்.